நம்ம இன்னைக்கு எங்கே வந்திருக்கோம்னா மறுபடியும் மீன் பிடிக்க தான் வந்திருக்கோம். ஆமாம், மீனை வந்து பார்க்குறீங்களா? அங்கே பாருங்கள், மீனை கட்டி பாருங்கள் எவ்வளோ அழகாக பிடிச்சிருக்கு. இது பிடிச்சது வந்து நிவாஸ் ஆசீர்வாத். ஆமாம், நண்பன் நிவாஸ் நேற்று வந்து அவர் தான் வந்து 50 போட்டார். பார்த்துக்கங்க, மீன் பிடிக்கிறது 50 செஞ்சுரி அடிச்சார்ல. கொஞ்சம் இதாக தான் பிடிச்சிருக்கான். கொஞ்சம் மழை பெய்யுது பார்த்துக்கங்க. நம்ம தற்காலிக கொடை வந்து ரெடி பண்ணியிருக்கோம். இவன் தூண்டில என்ன ஒரு மீன் கூட மாட்டல. சரி, அவனை பீடை பிடிச்சவன் பண்ணிருக்குங்க. இங்கே பாருங்க, அண்ணனெல்லாம் அப்படி பேசக்கூடாது. தற்காலிகமாக கொடையை ரெடி பண்ணியிருக்கோம். அதாவது இது என்ன இலைன்னு தெரியுதா? இது வந்து எனக்கும் தெரியல. தேக்கு மரம். தேக்கு மரத்தோட இலை வந்து நல்லா அடர்த்தியாக இருக்கிறதுனால இது அழகாக வச்சுக்கலாம். மழை பெஞ்சாலும் சேஃப்டியாக இருக்கும். ஆமாம், ரொம்ப ஒரு சேஃப்டியான ஒரு இலை இது. நல்லா இது வந்து காய வச்சு நல்லா மடித்து இது பார்சலும் பண்ணுவாங்க, ஃபுட்டும் கட்டலாம். இது வந்து ஒன்றும் வேஸ்ட்லாம் கிடையாது, தேக்கு மரத்தோட இலையை வந்து. அதுக்கப்புறம் வந்து நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க, இங்கே காட்டுனேன். இல்லை, நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை, இந்த மாதிரி நினைவுகள் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு நீங்கள் 90s 80s காலகட்டங்களில் உள்ளவங்கன்னா இந்த மாதிரி நினைவுகள் உங்களுக்கு இல்லாமல் இருக்காது. இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.